இன்று தமிழ்நாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற ஒரு சொல்லாடலை நீங்க எல்லா இடத்திலும் கேட்கலாம். இங்கே ஒரு ஆன்மீகவாதி அமர்ந்திருக்கிறார். அவர் கையில ஒரு விசிறி வச்சிருக்கிறார். அவர் எல்லோருக்கும் விசிறி விடுறார். அவரிடம் வேண்டாம், உங்க வயதிற்கு நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று பலமுறை நான் கேட்டு பார்த்தேன். அவர் சொன்னார், கல்விக்காக போராட்டம் நடக்கிறது, போராடக்கூடிய போராட்டக்காரனுக்கு விசிறிக்கிறேன், அது என் பணி, அதுதான் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னார். அதற்கு பேர் ஆன்மீகம். இன்றைக்கு தேதியில வளாகத்திலே நின்று வளாகத்தில் இருக்கிற சிக்கல்களை சந்தித்து விட்டு பேசியிருக்கிறார்கள். அந்த அனுபவம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இல்லை என்பதை நாம் உணரணும். தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி சரியா தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது திரு ஆர் என் ரவியை தவிர வேற யாருமே கிடையாது. நாம் தொலைக்காட்சி வாரத்தை பார்த்து பல பேர் நம்ம ஏமாந்து போயிடுறோம். நான் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே சொல்றது உண்டு, நானே பங்கேற்றா கூட நீங்க விவாத மேடையை பார்க்காதீங்க, பைத்தியம் முடிச்சிரும். ஆமா, அந்த விவாத மேடையில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது, எதுக்கு விவாதிக்கிறான்னு ஒண்ணுமே தெரியாது. தேசிய கல்விக் கொள்கையில இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா விவாதிக்கிறாங்கல்ல, நீங்க அந்த ஆவணத்தை எடுத்து பாருங்க. அந்த ஆவணத்துல மொழி சம்பந்தமா எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு? இந்தியா என்பது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்திற்கான ஒரு செயல் திட்டம் தான் தேசிய கல்வி கொள்கை 2020. 500 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீங்க தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற 2020 இருக்கிற ஃபுல் ஸ்டாப் கமா உட்பட எந்த எழுத்துல இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க ஏற்றுக்கொண்டால் இந்தியாவை சிதைக்க ஒப்புக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கு தாய்மொழி வழி கல்வி. அந்த தாய்மொழி வழி கல்வியை பிள்ளையினுடைய மொழியில, பிள்ளையினுடைய சூழலியல் மொழியில மாறணும்னா இந்த பள்ளி என்னவா மாறணும்? இது தமிழ் வழி பள்ளியா மாறணும். அதுதானே தேசியம். ஆனா நீ என்ன சொல்ற? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்தா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்னவா மாறணும்? ஹிந்தி மீடியம் ஸ்கூலா மாறணும். தமிழுக்கு டயலெக்டிக்ஸ் வேற வேற இருக்கும். டயலெக்ட்ஸ் இருக்குல்ல, கொங்கு நாட்டுக்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, நெல்லை மாவட்டத்துக்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, நம்ம வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, மெட்ராஸ்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. எனவே ஒரு தமிழ் கிடையாது, இங்க பல தமிழ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா திருப்பி கேட்கிறாரு. எனவே தமிழ்னா எந்த தமிழை நீ பயன்படுத்த போற? மொழியில எப்படி பிரச்சனையை கொண்டு வராரு பாருங்க. இப்படி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட தெலுங்கு மொழி படிக்கிறதுக்கான பள்ளி இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி. நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளி. இதுக்கு பேரு இந்திய ஒற்றுமையா அல்லது ஒற்றை மொழியாக இந்தியை கற்பதற்கு மட்டுமே நாடாளுமன்ற நிதியை ஒதுக்கினால் அதற்கு பேரு இந்திய ஒருமைப்பாடா? செருப்பு தைக்கிறாருன்னு சொன்னா அத செருப்பு தைக்கிறாருன்னு நீங்க கொச்செல்லாம் படுத்தக்கூடாது. ஸ்லிப்பர் ஸ்கில் லேர்னிங், ஒகேஷனல் ஸ்கில்லிங், ஹவு டு ஸ்டிச் எ ஸ்லிப்பர். ஆங்கிலத்தில் சொல்லுங்க, சமஸ்கிருதத்தில் சொல்லுங்க, ஹிந்தியில சொல்லுங்க, தமிழ்ல போய் செருப்பு தைக்கிறதுன்னு கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு திரு நரேந்திர மோடி சொல்றாரு. இதோ நிக்கிறாரே இங்க, இந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்திட்டு அவருக்கு இருக்கிற கனவெல்லாம் என்ன? சென்னை பல்கலைக்கழகம் சொல்றாங்களே, அந்த பல்கலைக்கழகத்துக்கு என் புள்ள கால் வச்சிட மாட்டானா? தேசிய கல்விக் கொள்கை வளாகம் இல்லாத கல்வி என்று சொல்கிறது. வளாகம் இல்லாத கல்வி. இன்று தமிழ்நாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற ஒரு சொல்லாடலை நீங்க எல்லா இடத்திலும் கேட்கலாம். இங்கே ஒரு ஆன்மீகவாதி அமர்ந்திருக்கிறார். அவர் கையில ஒரு விசிறி வச்சிருக்கிறார். அவர் எல்லோருக்கும் விசிறி விடுறார். அவரிடம் வேண்டாம், உங்க வயதிற்கு நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று பலமுறை நான் கேட்டு பார்த்தேன். அவர் சொன்னார், கல்விக்காக போராட்டம் நடக்கிறது, போராடக்கூடிய போராட்டக்காரனுக்கு விசிறிக்கிறேன், அது என் பணி, அதுதான் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னார். அதற்கு பேர் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் ஒற்றுமைப்படுத்த, மக்களுடைய நெஞ்சிலே அன்பை விதைக்கக்கூடிய, பிரிவினையை அகற்றி எல்லோரும் சகோதரர்களாக வாழுங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் தமிழகத்தினுடைய சித்தர் பரம்பரை ஆன்மீகம். அந்த சித்தர் பரம்பரையின் ஆன்மீகத்தினுடைய எடுத்துக்காட்டாக தான் ஐயா அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆன்மீகம் என்ற சொல்லுக்கே அர்த்தம் தெரியாமல்
தான் நினைக்கக்கூடியதை, தன் நம்பிக்கையை ஆன்மீகம் என்று பரப்பி வரக்கூடிய மிக ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். வள்ளலார் அவர்கள் பரிணாம வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று தொடங்கிய வள்ளலார் சங்கடத்தை தவிர ஜாதியும் சமயமும் வேறு எதுவும் தந்ததாக நான் அறியவில்லை, அதனால் அதை விட்டறிந்தேன். நான் அதை விட்டுவிட்டேன், ஜாதியை விட்டுவிட்டேன், சமயத்தையும் விட்டுவிட்டேன். காரணம், ஜாதியும் சரி மதமும் சரி சங்கடத்தை தவிர வேறு எதுவும் தரல. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று முடித்தான். இதுதான் பரிணாம வளர்ச்சி. தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை அறிவியல் பூர்வமாக வளர்ந்து ஒரு உச்ச நிலைக்கு செல்லும். அப்படி அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்கும் அறிவை வளர்த்தெடுப்பதற்கும் இருக்கக்கூடிய நிலையங்கள் தான் கல்வி நிலையங்கள். அதுதான் நம்ம பள்ளிக்கூடம் சொல்றோம், அதைத்தான் நம்ம பல்கலைக்கழகம் சொல்றோம். இங்கே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தமிழ்நாடு மாணவர் கழகத்துடைய பேரன்பு அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இளைஞரணியை சார்ந்த ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதே போல இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில தலைவர் தோழர் சம்சீர் அகமது பேசியிருக்கிறாரு. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்துடைய மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்னேகா பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு அப்புறம் வேற பேச்சு தேவையில்லை என்பதுதான். உண்மையிலேயே மாணவர்கள் எந்த அளவிற்கு கூர்மையாக தேசிய கல்விக் கொள்கையை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை படித்து மட்டுமல்ல, வீதியில இறங்கி கல்லூரி வளாகத்திலே நின்று போராடிய அனுபவத்தோடு இந்த 4 பேரும் பேசியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், சும்மா பேசல. இன்றைக்கு தேதியில வளாகத்திலே நின்று வளாகத்தில் இருக்கிற சிக்கல்களை சந்தித்து விட்டு பேசியிருக்கிறார்கள். அந்த அனுபவம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இல்லை என்பதை நாம் உணரணும். தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி சரியா தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது திரு ஆர் என் ரவியை தவிர வேற யாருமே கிடையாது. அதனால தான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் அதை படிக்காமலே பேசுகிறீர்கள் சொல்றார். உண்மை. ஏனென்றால் அவர் படித்திருக்கிறார். எதை படித்திருக்கிறார்? தேசிய கல்வி 2020 அவர் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு அந்த 66 பக்கத்தை ஒரு முறை இல்ல பல முறை படிச்சார். அவருக்கு ஒரு பேர் உண்மை தெரிந்தது. என்ன பேர் உண்மை தெரிந்ததுன்னா, 66 பக்கத்துல ஒரு இடத்துல கூட கல்வியே பேசலையே, கல்வியை பத்தியே பேசாத ஒரு ஆவணத்தை கையில வச்சுக்கிட்டு இதை நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் சொல்றாங்களே, இந்த ஆவணத்தை இவர்கள் படித்திருந்தால் கல்வியை பற்றி எங்கே பேசியிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கணும். இல்லாத ஒன்றை நிராகரிப்பேன் என்று சொல்வது எப்படி நியாயம் என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுடைய கண்களை திறக்க முயற்சி செய்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை 68 அதுதான் இந்திய அளவில் வெளியான முதல் கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கையில நமக்கு விமர்சனம் இருந்தது. தந்தை பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் வெளிவந்த கல்விக் கொள்கை. ஆனால் தந்தை பெரியார் உள்ளிட்ட யாரும் தேசிய கல்விக் கொள்கை 1968 நிராகரிப்போம்னு சொல்லல. நீங்க வேறுபாடு என்னன்றதை புரிந்து கொள்ளணும். கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது. எந்தெந்த அம்சங்களை ஏற்க இயலாது என்று சொன்னோம், ஆனால் நிராகரிப்போம்னு சொல்லல. 1986 கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டது. 1986 கல்விக் கொள்கையிலே இந்தியா முழுக்க மாணவர் அமைப்புகள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமாகட்டும், இந்திய மாணவர் சங்கமாகட்டும் உள்ளிட்ட மாணவர் அமைப்புகள் இது ஒகேஷனலைசேஷனையும் கமர்ஷியலைசேஷனையும் ஊக்குவிக்குதுன்னு நிராகரிக்கல, எதிர்த்தாங்க. கல்விக் கொள்கையை நிராகரிப்போம்னு சொல்லல. இந்த கூறுகள் தவறு, இந்த கூறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. ஆக 86 நாம் நிராகரிக்கல, 86 இருந்த தவறுகளை திருத்திக்க சொன்னோம். 92 உங்களுக்கு WTO ஒரு கட்டமைப்பு உருவாகிற அந்த சூழல்ல அப்போ உருவான ஒரு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ரிவைஸ்ட் 86 டாக்குமெண்ட்
அந்த ரிவைஸ் 86 டாக்குமெண்ட் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. கடுமையான விமர்சனம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தொடங்கி நம்ம மாநில கல்லூரி வரை பல்வேறு கல்வி வளாகங்களில் போராட்டம் நடந்தது. ஆனால் 92 நிராகரிப்போம் நாம சொல்லல, 68 நிராகரிப்போம் சொல்லல, 86 நிராகரிப்போம் சொல்லல, 92 நிராகரிப்போம் சொல்லல. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்ட அந்த கல்விக் கொள்கையை தான் இந்தியா முழுக்க ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி இங்கே கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் கட்சி தொடங்கி காமரூபா அசாம் வரைக்கும், அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்துணை பல்கலைக்கழகங்களும் அத்துணை மாணவர்களும் ஆசிரியர்களும் நிராகரிப்போம் என்று சொல்ல சொன்ன. நிராகரிப்போம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நிராகரிப்போம். காரணம், இந்த கல்விக் கொள்கை இதுவரை இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட பள்ளி கல்வி முறையை, கல்லூரி கல்வி முறையை சிதைப்பதற்குண்டான ஆவணம். சிதைப்பதற்கு சாதாரண ஆவணம் கிடையாது. அந்த மொழியை பற்றி நாம் தொலைக்காட்சி வாரத்தை பார்த்து பல பேர் நம்ம ஏமாந்து போயிடுறோம். நான் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே சொல்றது உண்டு, நானே பங்கேற்றா கூட நீங்க விவாத மேடையை பார்க்காதீங்க, பைத்தியம் முடிச்சிரும். ஆமா, அந்த விவாத மேடையில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது, எதுக்கு விவாதிக்கிறான்னு ஒண்ணுமே தெரியாது. தேசிய கல்விக் கொள்கையில இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா விவாதிக்கிறாங்கல்ல, நீங்க அந்த ஆவணத்தை எடுத்து பாருங்க. அந்த ஆவணத்துல மொழி சம்பந்தமா எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு? மொழி சம்பந்தமா பேசவே இல்லை. அந்த ஆவணம் எதை பற்றி பேசுகிறது? அந்த ஆவணம் சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பண்பாட்டு வளர்ச்சிக்கு யாரா அளப்பரிய பங்களிப்புனா சமஸ்கிருதம். இந்தியாவினுடைய மொழிகள், இந்திய மொழிகள், தமிழ் மொழி, தெலுங்கு மொழி, கன்னட மொழி, மலையாள மொழி, எந்த மொழியை நீங்க சொன்னாலும் இந்த மொழி வளர்ச்சிக்கு அளப்பரிய பணியை யார் செய்திருக்கிறது என்று கேட்டால் சமஸ்கிருதம் செய்திருக்கிறது. எனவே சமஸ்கிருதத்தை தொடக்க கல்வியிலிருந்து உயர் கல்வி வரைக்கும் நீங்க தாராளமாக விரிவாக சமஸ்கிருதத்தை, சமஸ்கிருத சொல்லாடலை கொண்டு நீங்கள் பாடம் நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் ஏற்பாடு செய்யப்படும். இதுதான் பேச. அங்க என்ன சொல்ல வர்றீங்க? பன்முக பண்பாட்டு நாடாக இருக்கிற இந்தியாவை மொழிவாரி தேசியம் என்பது வேற, அது லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம், இனவாரி தேசியம் என்பது வேற. ஆனால் இங்கே அவர்கள் சொல்லுவது தேசம், நாடு, இந்தியா என்ற நாடு. இந்தியா என்ற நாடு பல்வேறு பண்பாட்டினுடைய கூட்டமைப்பாக 75 ஆண்டு காலமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. நம்ம ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. நம்ம யாரும் வெளியே போகாமல் நாம் இந்திய தேசத்தில் எனக்கான உரிமையை கொடு, என் மொழிக்கான உரிமையை கொடு, என் திருக்குறளை தேச உரிமையாக்கு, தேசிய புத்தகமாக்கு, இப்படித்தானே கோரிக்கை வைக்கிறோம். ஆக இந்த ஒற்றுமையை சிதைக்கின்ற இந்தியா என்பது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்திற்கான ஒரு செயல் திட்டம் தான் தேசிய கல்வி கொள்கை 2020. அதுல ஏதோ 500 கோடி 500 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீங்க தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற 2020 இருக்கிற ஃபுல் ஸ்டாப், கமா உட்பட எந்த எழுத்துல இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க ஏற்றுக்கொண்டால் இந்தியாவை சிதைக்க ஒப்புக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். வேற எதுவும் கிடையாது. அதுதான் அதில் இருக்கிற விஷயம். நண்பர்களே, இந்த இடத்துல இது ஒரு கண்டன கூட்டம், நம்ம கருத்தரங்க நடத்தல, நம்ம விரிவாக பேசக்கூடிய இடம் இது கிடையாது. நம்முடைய முழக்கம் இங்கே இட்டோம். அந்த முழக்கத்திலே இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு சந்திக்கிற உடனடி பிரச்சனையாக நாம பார்க்கிறது என்னன்னு கேட்டா இந்த சமகர சிக்ஷா. இந்த சமகர சிக்ஷால அவங்க வச்சிருக்கிற விஷயம் என்னன்றதுதான். நீங்க சாமு கிருஷ்ண சாஸ்திரின்னு ராஷ்டிரிய பாஷா சமிதின்னு இருக்கு, தேசிய கொள்கை மொழிக்கான ஒரு அமைப்பு. அந்த ராஷ்டிரிய பாஷா சமிதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாமு கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள்
தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியான பிறகு 2022 உங்களுக்கு அந்த 2020 கொள்கை வெளிவந்த பிறகு தி ஹிந்து அப்படின்னு சொல்ற ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். தயவு கூர்ந்து அந்த பேட்டிய நீங்க வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தால் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்றத உங்களால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். What plans do you have for promoting Hindi and Sanskrit? Straight question கேக்குறாங்க ரிப்போர்ட்டர். நேரடி கேள்வி. அவர் சொல்றாரு, where there is English medium. நம்ம மாணவ சங்க தோழர்கள் இங்க ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை இந்த மேடையில் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார்கள். அதனால தான் சொன்னாங்க, 4 பேர் பேசுறதுக்கு அப்புறம் மற்றவர்கள் பேசுவதற்கு எதுவுமே இல்லை, களத்திலிருந்து பேசுறாங்க நான் சொன்னனே. அவர்கள் கூர்மையான ஒரு விஷயத்தை தொட்டாங்க. ஜெய்சங்கர் பேசுறத பத்தி சொன்னாங்க. அவங்க கூர்மையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய கொள்கை போக்கு எப்படியாக இருக்கும்? வெறும் கட்சி அரசியல் மாறினா போருமா? கொள்கை அரசு மாறாமல் இந்த அரசியல நாம நினைக்கிற கோரிக்கைகள் நிறைவேறுமா என்ற மிக முக்கியமான கேள்விகளை இங்க எழுப்புனாங்க. அதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க. Where there is English medium, it should be replaced with Hindi. தர்மேந்திர பிரதான் என்ன கேட்டார் முதலமைச்சருக்கு? 5 கேட்டாராமே. உனக்கு தமிழ் பிடிக்கலையான்னு கேட்டார்ல மிஸ்டர் தர்மேந்திர பிரதான், இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இல்லையா? அப்ப சிபிஎஸ்இ இந்த ரோட்ல இப்படி நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அது மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் இயங்குற பள்ளிக்கூடம். இப்படி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. இப்ப இந்த ஸ்கூல் எல்லாம் என்னவா மாறணும்? தர்மேந்திர பிரதான் சொல்றது போல, அல்லது திரு நரேந்திர மோடி சொல்றது போல, அல்லது திரு ஜெய்சங்கர் சொல்றது போல இந்த ஸ்கூல் தமிழ் மீடியமா மாறணும். அப்படிதானே? உண்மை தானே? தமிழ்நாட்டில் இருக்கு தாய்மொழி வழி கல்வி. அந்த தாய்மொழி வழி கல்வியை பிள்ளையினுடைய மொழியில, பிள்ளையினுடைய சூழலியல் மொழியில மாறணும்னா இந்த பள்ளி என்னவா மாறணும்? இது தமிழ் வழி பள்ளியா மாறணும். அதுதானே தேசியம். ஆனா நீ என்ன சொல்ற? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்தா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்னவா மாறணும்? ஹிந்தி மீடியம் ஸ்கூலா மாறணும். அதுக்கு முந்தி கேள்விக்கு பதில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, தமிழுக்கு டயலெக்டிக்ஸ் வேற வேற இருக்கும். டயலெக்ட்ஸ் இருக்குல்ல, கொங்கு நாட்டுக்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, நெல்லை மாவட்டத்துக்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, நம்ம வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, மெட்ராஸ்காரங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. எனவே ஒரு தமிழ் கிடையாது, இங்க பல தமிழ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? திருப்பி கேட்கிறாரு. எனவே தமிழ்னா எந்த தமிழை நீ பயன்படுத்த போற? மொழியில எப்படி பிரச்சனையை கொண்டு வர்றாரு பாருங்க. இதெல்லாம் இதுக்கு முந்தி கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எல்லாம் என்ன ஆகும்? ஹிந்தியா மாறும். இப்போ தமிழ்நாடு அரசு சமகர சிக்ஷா நிதி வாங்குறதுல தேசிய கல்விக் கொள்கையினுடைய கூறுகளுக்கு ஒப்ப மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதற்கு காரணம் என்ன? 2021 ஆகஸ்ட் 16 தமிழ்நாடு அரசுக்கு எழுதப்பட்ட கடிதம். தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு எழுதின கடிதம். அது தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் போகுது. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? 29வது கூறு படிங்க. அதுல 29வது கூறு, அந்த 29வது கூறு சொல்லுது, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல, நார்த் ஈஸ்ட் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இந்தி பேசாத மாநிலங்கள்ல ஹிந்தி ஆசிரியர் நியமிப்பதற்கான தொகை யார் நியமிக்க? ஹிந்தி ஆசிரியர் நியமிக்கிறது. சென்னையில, தமிழ்நாட்டில் குஜராத்திக்காரன் இருக்கிறான். தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல குஜராத்தி மொழி இருக்கு. இங்க கொஞ்ச தூரம் அபிபுல்லா ரோடுக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் கன்னட மொழி படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் இருக்குங்க. கன்னட மொழி படிக்கிறதுக்கு. இப்படி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட தெலுங்கு மொழி படிக்கிறதுக்கான பள்ளி இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்குள்ள தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி. நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளி. இதுக்கு பேரு இந்திய ஒற்றுமையா அல்லது ஒற்றை மொழியாக இந்தியை கற்பதற்கு மட்டுமே நாடாளுமன்ற நிதியை ஒதுக்கினால் அதற்கு பேரு இந்திய ஒருமைப்பாடா? திரு நரேந்திர மோடி அவர்களே பதில் சொல்லுங்க. திரு ஆர் என் ரவி அவர்களே பதில் சொல்லுங்க. 2வது கூறு என்ன தெரியுங்களா?
ஆறாம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர் விசிறிக்கிட்டு இருக்கிறாருன்னா சும்மா இல்ல, ஒரு பெரும் பதட்டத்தோடு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன பதட்டம்? 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸுக்குள்ள ஒரு குழந்தைக்கு முழுமையான வேலை திறன் பெறணுமா? ஒரு 8ஆம் கிளாஸுக்குள்ள ஒரு குழந்தைக்கு வேலை திறனை கொடுத்துட்டு வொகேஷனல் ஸ்கில்லிங் சர்டிபிகேட் கொடுத்துட்டா 9ஆம் கிளாஸுக்கு அப்புறம் பாடத்துல அந்த குழந்தைக்கு ஆர்வம் இருக்குமா? நாம என்ன சொல்லுவோம்? குழந்தைகளை புத்தக காட்சி கூட்டு போங்க, குழந்தைகளை நூலகம் கூட்டு போங்க, குழந்தைகளை கோளரகம் கூட்டு போங்க. தந்தை பெரியார் கோளரகம் இருக்கு கோட்டூர்புரத்துல, கூட்டு போங்க. எதிர அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு, கூட்டு போங்க. எழும்பூர்ல மியூசியம் இருக்கு, அருங்காட்சியகம் இருக்கு, எழும்பூர்ல கன்னிமேரா லைப்ரரி இருக்கு, குழந்தைய கூட்டு போங்கன்னு சொல்லுவோம். உலகம் முழுக்க சுத்திட்டு வந்த திரு நரேந்திர மோடி சொல்றாரு, 10 வேலை நாட்கள் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸுக்குள்ள 10 வேலை நாட்கள் அந்த கல்வி ஆண்டுல அந்த குழந்தை பேக்லெஸ் தேவான், பையில்லாத நாளாம். பையில்லாத நாள் என்றால் என்ன தெரியுமா? அந்த குழந்தை எந்த வேலையை கற்றுக்கொள்ளணுமோ, வொகேஷனல் ஸ்கில்லிங் நம்ம ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருந்தா நாம தமிழ்ல தொழில் கல்வின்னு மொழிபெயர்க்கிறோம். அது தவறு. ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா தொழில் கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன்னா தொழில்நுட்ப கல்வி. ஆனா வொகேஷனல் ஸ்கில்லிங்னா வேலை திறன். ஸ்கில்னா திறன், வொகேஷன்னா வேலை. வேலை திறன் 10 நாட்கள். அவர் மர வேலை கத்துக்கணும்னு நினைச்சா மர வேலை செய்யறால கார்பெண்டர் அவருடைய ஒர்க் ஷாப்புக்கு போகணுமா, ஒர்க் ஷாப்ல போய் மர வேலை கத்துக்கணுமா. செருப்பு தைக்கிறாருன்னு சொன்னா அத செருப்பு தைக்கிறாரு நீங்க கொச்செல்லாம் படுத்தக்கூடாது. ஸ்லிப்பர் ஸ்கில் லேர்னிங், வொகேஷனல் ஸ்கில்லிங், ஹவு டு ஸ்டிச் எ ஸ்லிப்பர். ஆங்கிலத்தில் சொல்லுங்க, சமஸ்கிருதத்தில் சொல்லுங்க, ஹிந்தியில சொல்லுங்க, தமிழ்ல போய் செருப்பு தைக்கிறதுன்னு கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு திரு நரேந்திர மோடி சொல்றாரு. சரியா? ஏன்னா செருப்பு தைக்கிற தமிழ்ல சொன்னா புரிஞ்சிரும்ல. ஏயா ஃபன் லேர்னிங்? எவனுக்குடா ஃபன் லேர்னிங்? ஏசி ரூம்லயே உட்கார்ந்துக்கிட்டு தார் சாலைக்கும் கான்கிரீட் சாலைக்கும் மண்ணு சாலைக்கும் வித்தியாசம் தெரியாதவனுக்கு கலனிய கொண்டு போய் காட்டு, காட்ட காட்டி காட்டுல இப்படிதான் என்ன செய்வாங்க, நிலத்தை உழுவாங்கன்னு சொல்லி கொடு. அதுக்கு பேர் ஃபன் லேர்னிங். அவன் கொஞ்ச நேரம் சேத்துல விளையாடுவான், ஏன்னா அவன் சேத்தையா பார்த்ததில்லை. அவனுக்கு அது ஃபன் லேர்னிங். சேத்திலேயே பிறந்து சேத்திலேயே வளர்ந்து சேத்தையே சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க என் குழந்தை அவனும் சேத்துல வாழணும்னு சொல்றியே, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழ்நாடு ஏற்குமா, இந்தியா ஏற்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே சமகர சிக்ஷா நிதியை நிறுத்தி அவர்கள் மிரட்டவில்லை, குலக்கல்வியை தந்தை பெரியார் பெயரிட்டாரே. அதுக்கு கர்ம வீரர் காமராஜரா சொன்னார் குலக்கல்வின்னு? சொல்லவே இல்லையே. அந்த மகான் நம்ம தேசிய கல்விக் கொள்கை 20 இருக்கிற அதே சொல்லாடல தான் நம்முடைய மூதறிஞர் பயன்படுத்தினார். என்ன சொன்னாரு? let the children go and learn some trade ன்னார். குழந்தைங்க போய் ஏதாவது ஒரு வேலை கத்துக்கிட்டோம் அப்படின்னார். தந்தை பெரியார் தான் சொன்னார், கிராமப்புறத்துல வேலைன்னா என்ன வேலைடா? இஸ்ரோ வேலையா? கிராமப்புறத்துல வேலைன்னா ஓஷினோகிராஃபி வேலையா? கிராமப்புறத்துல வேலைன்னா இப்ப சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்கல்ல, அவங்க எப்ப திரும்பி வருவாங்கன்னு உலகமே காத்துக்கிட்டு இருக்குல்ல, அது போல வான ஆராய்ச்சியா, கிரகங்கள் ஆராய்ச்சியா? கிராமப்புறத்துல என் புள்ள என்னடா போய் படிக்கும்? நீ சொல்றது குலக்கல்வி என்று அடையாளப்படுத்தியவர் தந்தை பெரியார். அந்த குலக்கல்வி தான் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற இந்த வொகேஷனல் ஸ்கில்லிங். பெரியார் உடல் தான் மறைந்தது, அவருடைய கை தடி இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது என்ற வெளிப்பாடுதான் உன்னுடைய சமகர சிக்ஷா உள்ளிட்ட எந்த நிதியை முடக்கினாலும் நான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்க இயலாது என்று சொல்லு. நிக்கிறாங்களே இங்க கான்ஸ்டபிள்ங்க 2-3 மணி நேரம், என்ன எதிர்பார்ப்புல நிக்கிறாங்க? வெறும் அந்த 1 மாச சம்பளத்துக்கா நிக்கிறாங்க? தம் பிள்ளையாவது எப்படியாவது படிக்க வச்சு தம் பிள்ளையாவது கொண்டு போயிட்டு ஒரு ஆபீஸ்ல உட்கார வச்சிட மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தை துப்புரவு செய்தார்களே அந்த துப்புரவு தொழிலாளி, அவருக்கு என்ன கனவு இருந்திருக்கும்? என் பிள்ளையாவது காலேஜ்ல படிச்சிட மாட்டானா? இதோ நிக்கிறாரே இங்க, இந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்திட்டு அவருக்கு இருக்கிற கனவெல்லாம் என்ன? சென்னை பல்கலைக்கழக
பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் சொல்றாங்களே, அந்த பல்கலைக்கழகத்துக்கு என் புள்ள கால் வச்சிட மாட்டானா? ஆனால் தேசிய கல்விக் கொள்கை வளாகம் இல்லாத கல்வி என்று சொல்கிறது. வளாகம் இல்லாத கல்வி. பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை 2030 இந்தியாவில் அந்த 10 ஆண்டு காலம் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கான கால அளவு. அந்த 10வது ஆண்டுல 2030 இந்த நிலை தொடருமேயானால் இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கூட அரசின் முழு நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகமாக இருக்காது என்ற பேராபத்து. அந்த பேராபத்தை தடுக்கின்ற இந்த போராட்டம், இந்த கோரிக்கை முழக்கங்கள் வெல்லட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.